இந்த 30 வயசு 20 வயசு 30க்கு கீழே உள்ளவங்க தான் இந்த விஜய் மாதிரி நடிகர்களை ஆதரிக்கக்கூடிய வாக்காளர் கூட்டமாக இருக்கும். அதில் வந்து பெரிய பாதிப்பு இருக்காது. அதில் உள்ள பெண் மக்களாக இருந்தாலும் கூட பாதிப்பு இருக்காது. நிச்சயமாக அவருக்குன்னு உதாரணமாக அன்றைக்கு வந்து 5 லட்சம் பேர் கூடுனாங்கன்னு வச்சுக்கிடுவோமே, அந்த 5 லட்சம் வாக்கு எங்கேயும் சிதறாது, அது அப்படியே அவர் கிடைக்கும். ஆக மொத்தம் இப்போ தமிழகத்தின் வாக்காளர் எண்ணிக்கை 5.5 கோடி. அதில் அன்றைக்கு வாக்களிக்க போகிற அன்னைக்கு 4.5 கோடி மக்கள் வாக்களிப்பார்கள் அப்படின்னு சொன்னால் இவருக்கு அதில் 5 லட்சத்துலேருந்து 10 லட்சம் வாக்கு உண்டுன்னா அது கண்டிப்பாக கிடைக்கும். அது மாறவே மாறாது. இல்லை, இப்போ முன்னாடியெல்லாம் என்ன விஷயம் நடந்தாலும் அவ்வளோ சீக்கிரம் வெளியில் தெரியாது. இப்போ அப்படி இல்லை, உடனுக்குடனே எல்லாமே மக்களுக்கு தெரிய வரும்போது இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ் எல்லாம் தலைமுறை அதை ஏற்றுக்க மனப்பக்குவத்தில் இருந்தாலுமே கூட அவங்க கொடுக்குற ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல, அவங்க ஒய்ஃபை சொல்கிற விஷயங்கள் இருக்குல்ல, என்னை வந்து 2 வருஷமாக வந்து என்னை செயல்படவே விடலை, டாமினேட் பண்ணியே வச்சுருந்தாங்க, இதை பற்றி பேசவே எந்த விஷயமுமே என்னை முன்னெடுக்கவே விடலை அவர் அப்படின்ற மாதிரி. இது எப்படி ஆகுதுன்னா ஒரு ஒரு அடிமைத்தனமாக வச்சிருந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை உண்டு பண்ணி அந்த விஷயம் தெரிய வருதுல்ல. என்னதான் இப்போ இருக்க தலைமுறையினர் இன்னைக்கு இந்த லிவிங் டுகெதர் இதெல்லாம் ஏற்றுக்கிட்டாலும் அந்த அடிமைத்தனத்தை வந்து ஏற்றுக்க மாட்டாங்க. அப்போ ஒரு ஒரு பெண் மேலே ஒரு மனைவியை இவர் அடிமைத்தனம் மாதிரி இப்போ பண்ணியிருக்காரு அப்படிங்கிற அந்த எண்ணம் வந்துடுதுல. இவர் ஒரு நல்ல உதாரணமாகவே தெரியலல்ல. இப்போ ஒரு நடிகராக இருக்கும்போது ஒரு உச்சத்தை அடைஞ்சிருக்கிறாரு, அடுத்து ஒரு கட்சி ஆரம்பித்தார், ரொம்ப ரொம்ப ஷார்ட் பீரியடில் நல்ல பீக்கில் வந்தார். அந்த ஃபேன் பேஸ் தான் அவருக்கு ஃபுல்லாகவே வந்தவங்க எல்லாருமே அவர் உச்ச நட்சத்திரமாக இருக்கும் போது சம்பாதிச்ச அந்த ரசிகர்கள் கூட்டம் தான் வந்திருக்கு.